2026 ஐசிசி ஆண்கள் T20 உலக கோப்பையோட ஒரு ரொம்ப முக்கியமான சூப்பர் 8 சுற்றுப் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணி பிப்ரவரி 22ஆம் தேதி இந்திய அணியை 76 ரன்கள் வித்தியாசத்துல அடிச்சு நொறுக்கி ஒரு அசத்தலான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இந்தியா இலங்கை 2 நாடும் சேர்ந்து பிப்ரவரி 7ஆம் தேதில இருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் நடத்துற இந்த டோர்னமெண்ட்ல தென்னாப்பிரிக்கா ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறினாலும் கூட கடைசியில 187 ரன்கள்ங்கிற ஒரு பெரிய ஸ்கோரை அடிச்சு அசத்தினாங்க. நடப்பு T20 உலகக்கோப்பை சாம்பியனான இந்திய அணியோ தென்னாப்பிரிக்காவோட கட்டுக்கோப்பான பவுலிங்க்கு முன்னாடி ரன்களை சேஸ் பண்ண முடியாம ரொம்பவே தடம. பிப்ரவரி 21ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த ரொம்பவே போட்டி நிறைந்த சூப்பர் 8 சுற்றுல இந்த ரிசல்ட் 2 அணிகளோட நிலைமைக்கும் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. தென்னாப்பிரிக்காவுக்கு இந்த வெற்றி அவங்களோட தன்னம்பிக்கையை பலப்படுத்தி அவங்களோட நிலைமையையும் இன்னும் நல்லாக்கும். ஆனா இந்திய அணி அடுத்தடுத்த போட்டிகள்ல நல்லா விளையாடி அரையிறுதிக்கு போறதுக்கு இப்போ கூடுதல் அழுத்தம், அதாவது எக்ஸ்ட்ரா பிரஷர்ல இருக்காங்க. இந்த உலகக்கோப்பை டோர்னமெண்ட்ல மொத்தம் 20 அணிகள் 4 குரூப்பா பிரிக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் டாப் 2 அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறும். அதைத் தொடர்ந்து அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடக்கும். தென்னாப்பிரிக்கா அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமே அனுபவமிக்க பேட்ஸ்மேன் டேவிட் மில்லர் தான். தன்னோட அதிரடி ஆட்டத்துக்காக ஆட்ட நாயகன் விருதையும் தட்டிட்டு போனாரு. இடதுகை அதிரடி ஆட்டத்துக்கு பேர் போன மில்லர் வெறும் 35 பந்துகள்ல 63 ரன்கள் அடிச்சு வெளுத்து வாங்கினாரு. ஒரு கஷ்டமான நிலையில இருந்த அணியை காப்பாத்தி 187 ரன்கள்ங்கிற ஒரு நல்ல டோட்டலுக்கு கொண்டு போனாரு. T20 இன்டர்நேஷனல் மேட்சுகள்ல ஒரு மிரட்டலான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கிற தன்னோட திறமையை இந்த ஆட்டத்துல அவர் மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு பார்த்தா கேப்டன் சூர்யா தலைமையிலான அணிக்கு இந்த இலக்கை சேஸ் பண்றது ரொம்பவே சவாலா இருந்துச்சு. இந்திய T20 அணியோட கேப்டனான முன்னணி வலதுகை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் தன்னோட அணிக்காக 22 பந்துகள்ல வெறும் 18 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாரு. இந்திய பேட்ஸ்மேன்களால பெரிய பார்ட்னர்ஷிப் போடவே முடியல. ரன்ரேட் ஏறிக்கிட்டே போன அழுத்தத்துல தடுமாறிட்டாங்க. இந்த ரிசல்ட் T20 உலக கோப்பை போட்டிகள்ல தனிப்பட்ட வீரர்களோட கடுமையான போராட்டங்களும் நெருக்கடியான நேரத்துல மேட்சை ஜெயிக்கிற ஆட்டத்தோட முக்கியத்துவமும் தான்கிறத நல்லா எடுத்து காட்டுது. தென்னாப்பிரிக்க பந்துவீச்சு இந்திய அணியோட ரன் சேர்க்கிற வாய்ப்புகளை ஆட்டம் முழுக்கவே ரொம்பவே கட்டுப்படுத்தினாங்க. தென்னாப்பிரிக்காவின் இடதுகை வேகப்பந்துவீச்சு ஆலவுண்டர் மார்க்கோ ஜான்சன் இந்திய பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சாரு. கூடவே வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி என்கிடியும் சிறப்பான பந்துவீச்சி ரன் கொடுக்காம கட்டுப்படுத்தினாரு. ஏடன் மார்க்ரம் தலைமையில தென்னாப்பிரிக்க பந்துவீச்சாளர்களோட ஒட்டுமொத்த முயற்சி இந்திய அணி ஆரம்பத்துல தடுமாறினதிலிருந்து முழுசா மீளவே விடல. இந்திய அணியோட பந்துவீச்சு பகுதியில வலது கை ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர், மர்மலெக் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி மாதிரி திறமையான பவுலர்கள் இருந்தாலும் தென்னாப்பிரிக்காவோட ரன் வேகத்தை கட்டுப்படுத்தணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா மில்லரோட கடைசிக்கட்ட அதிரடி ஆட்டம் எல்லா கணக்கையும் மாத்திடுச்சு. தென்னாப்பிரிக்காவை இந்தியாவால எட்ட முடியாத இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அவங்க அடிச்ச ஸ்கோரை திறம்பட பாதுகாக்கிறதுக்கு தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து சுழற்பந்து ரெண்டையுமே திட்டமிட்டு பயன்படுத்தினதுதான் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. 2026 T20 உலக கோப்பை தொடர் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குரூப் ஸ்டேஜ் குழு சுற்று, அதுக்கப்புறம் சூப்பர் 8 செமிஃபைனல்ஸ், கடைசியா மார்ச் 8ஆம் தேதி இந்தியால அகமதாபாத்ல ஒரு பிரம்மாண்ட ஃபைனலோட முடிவுக்கு வரும். இந்தியா இலங்கை 2 நாடும் சேர்ந்து மொத்தம் 8 மைதானங்கள்ல இந்த தொடரை நடத்துறதால சூப்பர் 8ல ஒவ்வொரு போட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல இந்தியா குரூப் A லயும் சவுத் ஆப்பிரிக்கா குரூப் T லயும் இடம் பிடிச்சிருந்தாங்க. இப்ப சூப்பர் 8ல இந்த 2 டீமும் மோதினது நாக்-அவுட் ஸ்டேஜ்க்கு முன்னேறதுக்கு டீம்கள் எவ்வளவு கடுமையா போட்டி போடும்னு இது தெளிவா காட்டுது. 2024 T20 உலக கோப்பையவே ஜெயிச்ச இந்தியாவுக்கு இந்த தோல்வி அடுத்த சூப்பர் 8 போட்டிகளுக்கான அவங்களோட வியூகம், டீம் அமைப்ப உடனே மாத்தி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுத்திருக்கு. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த வெற்றி கோப்பையை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையையும் பலமான அடித்தளத்தையும் கொடுத்திருக்கு. தொடரோட இந்த முக்கியமான கட்டத்துல ஒரு டாப் டீம்க்கு எதிரா அவங்க எவ்வளவு திறமையோட விளையாடுவாங்கன்னு இது காட்டியிருக்கு. ஐசிசி ஆடவர் T20 உலக கோப்பை 2026 போட்டி அடுத்தடுத்து நகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப சூப்பர் 8 சுற்றுல இன்னும் கடுமையான போட்டியையும் எதிர்பாராத திருப்பங்களையும் நாம பார்க்க போறோம். தென்னாப்பிரிக்காவோட குவிண்டன் டீகாக் மாதிரி அனுபவமிக்க வீரர்களோட ஆட்டமும் கூடவே புதுசா வர்ற இளம் திறமையாளர்களோட ஆட்டமும் ரொம்ப முக்கியம். இந்தியா சீக்கிரம் சுதாரிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற சூப்பர் 8 போட்டிகளை சரியா பயன்படுத்திக்கணும். நடப்பு சாம்பியன்கள்ங்கிற அவங்க இடத்தை தக்க வச்சுக்க.
மார்ச் 4, 5ஆம் தேதிகள்ல அரையிறுதிப் போட்டிகள், மார்ச் 8ஆம் தேதி போட்டி அப்படின்னு டோர்னமெண்ட் போறதால இனிமே ஒவ்வொரு போட்டியோட ரிசல்ட்டும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறறதுக்கு ரொம்பவே முக்கியமா மாறும். இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான கடுமையான போட்டி சர்வதேச கிரிக்கெட்ல எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயம்தான். இந்த T20 உலகக் கோப்பையில இந்த ரணகளமான போட்டி உலக அரங்கில் இந்த குட்டி ஃபார்மேட் விளையாட்டோட கணிக்க முடியாத விறுவிறுப்பான தன்மையை நல்லா காட்டுது. ரெண்டு டீமுமே இப்ப அவங்களோட பலம் பலவீனங்களை ரொம்ப நுட்பமா ஆராய்வாங்க. T20 உலகக் கோப்பை பட்டத்துக்கான அவங்களோட பயணத்தை தொடர்றப்ப